இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு சேமங்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். நான் 250 கிராம் சேமங்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதோட தோல் பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி பழம் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் ஒரு அரை முறியிலிருந்து, கொஞ்சம் பெரிய முறியாக இருந்ததுன்னா அரை முறியிலிருந்து அரை தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன முறினா ஃபுல் ஒரு அரை முறியை யூஸ் பண்ணிக்கலாம். 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு 4-5 பூண்டு எடுத்து சின்ன சின்ன ஸ்லைஸ் சின்னதை எடுத்து லைட்டாக சதைச்சி வச்சுருக்கேன்னா. அப்புறம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம். இப்போ நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பூண்டு லைட்டாக சதைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பச்சை மிளகாய் நான் ஒரு 4-5 யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் போடுறதுனால நல்ல ஒரு மணம் வரும். அப்புறம் சாப்பிடும்போது இது நம்மளால் சாப்பிட முடியும். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அப்புறம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கிரேவி. இப்போது மூடி வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கிரேவி பண்ணாலும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தக்காளி பழம் போட்டுடலாம். தக்காளி பழம் நல்லா கனிஞ்ச பழமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு போட்டிருக்கேன். எப்போதுமே வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்பு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை நல்லா குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் நீங்கள் எந்த கிரேவி பண்ணாலுமே அது கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு நான் ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கி எடுக்க போகிறேன். குக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாம் வதங்கிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த சேமங்கிழங்க போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திரும்ப மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேமங்கிழங்கு வெந்தது தான், அதாவது வேக வச்சு எடுத்தது. இப்போ புளி தண்ணி ஊற்றிருக்கிறேன். புளி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டாக போடனாலும் போட்டுக்கலாம். நான் பாலாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 150 ml அந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கிரேவி ஃபுல்லாக தண்ணியாயிரும். இப்போ திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டு நல்லா குக் ஆயிட்டு நம்ம கொத்தமல்லி இலையை தூவிடலாம். அப்புறம் வந்து இதில் இந்த குழம்புல வந்து கொஞ்சோண்டு ரொம்ப கம்மியான அளவு வெல்லம் சேர்த்திங்கன்னா உங்கள் குழம்பு அவ்வளோ ஒரு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். நான் சொல்லவே வேண்டாம், அப்படி இருக்கும். அப்புறம் வந்து இதே மாதிரி நீங்கள் சேனக்கிழங்கு பண்ணலாம், நம்ம கத்திரிக்காய் பண்ணலாம், வெண்டைக்காய் பண்ணலாம், எல்லா வித புளிக்குழம்பும் பண்ணலாம். இதோட டேஸ்ட் வந்து மீன் குழம்ப கூட அடிச்சுக்கிடும், அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.